கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதால். மேலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி. அவர்கள் என்று சொல்லுகிற இடத்திலே இந்த சம்பவத்தை நாம் முதலிலிருந்து வாசிப்போமையானால், மெய்ப்பர்கள் அன்று ராத்திரியிலே ராத்தங்கி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவதூதன் மெய்ப்பர்களை நோக்கி அவர் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். இந்த வார்த்தை நம் அருமையான ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தேவதூதன் மூலமாக போதிக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்து பிறப்பின் நாளிலே இருக்கிறதான நமக்கு ஏதேனும் பயம் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்பதாக. மாத்திரமல்ல, வேதத்திலே பயப்படாதே என்ற வார்த்தை 366 முறை வருகிறதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை பயப்படாதே என்று சொல்லும் பொழுது ஒரு வருடத்திற்கு 366 நாட்கள் என்று நாம் லீப் வருஷம் என்று கணக்கு வைப்போமே. ஆனால் இந்த 366 நாட்களும் பயப்படாதே என்று சொல்லி நம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே நாம் பயந்து போய் இருளிலே காணப்படுவோமே. ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்பதாக. இன்றைக்கும் அதனுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு என்பது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல. அவர் எல்லா ஜனத்தையும் நேசிக்கிறவர். அநேகர் நினைக்கிறார்கள், அவர் வெளிநாட்டு தெய்வம் வெள்ளக்காரர்களுக்கு மட்டும்தான், பணக்கார தெய்வம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் என்பதாக நினைக்கிறார்கள். சிலர் அப்படியே மாற்றி ஏழைகளுக்கு அவர் தெய்வம், ஏழைக்கு மட்டும்தான், நமக்கு இல்லை என்பதாக. சிலர் இவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் அவர் தெய்வம், நம்ம கொஞ்சம் மேன்மையானவர்கள், நமக்கு இல்லை என்பதாக பிரித்து பார்க்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்கிற நம் எல்லாருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியாய் அவருடைய பிறப்பு இருக்கிறது. அதே போல இந்த நற்செய்தியை கேட்கிறதான நாம் ஒருவேளை இந்த வீடியோவை புதிதாக பார்ப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம் ஆண்டவர் பெத்லகேமிலே பிறந்த இயேசு நம் உள்ளங்களிலும் பிறந்து நம் இல்லங்களிலும் பிறந்து ஆட்சி செய்ய விரும்புகிறார். நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்மோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி பயங்களை நீக்கி நல்வழியிலே நற்செய்திகளை காணும்படி உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் நன்னாளிலே, உம்முடைய பிறப்பின் நாளிலே நாங்கள் சந்தோஷமாய் உம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்படி கிருபை தந்தபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிறப்பின் பண்டிகை நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. எல்லா பயங்களையும் நீக்கினதற்காய் நன்றி. ஆண்டவரே, துக்க செய்திகளை நீக்கி நற்செய்திகளை காண, சந்தோஷமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வீடியோவை ஒருவேளை புதிதாக யாரேனும் ஆண்டவரே உம்மை அறியாதவர்கள் கண்டு கொண்டிருப்பார்களானால் பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் பயங்களை நீக்கும்படிக்கு செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Wish you all happy Christmas. God bless you.